ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன படம் வரைய போகிறேங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி சிவன் தாங்க. சிவன் படம் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அவருடைய முகங்கள், அதாவது கண், மூக்கு, வாயெல்லாம் எப்படி ஷேடிங் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெட்டீரியலை பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி வச்ச சிவன் சாமி, A4 சைஸ் பேப்பர், 120 GSM பேப்பர், HP பென்சில், 2B பென்சில், 5B பென்சில், 8B பென்சில், பேப்பர் ஸ்டண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எரேசர், அப்புறம் பென்சில் ஷார்ப்னர் யூஸ் பண்ணுறாங்க பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும், கமெண்ட்டும், சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக முகத்தை வரைகிறதுக்கு போயிடலாம். ஆல்ரெடி வரைஞ்ச அவுட்லைனில் நம்ம 2B பென்சிலை வச்சு அவருடைய நெத்தியெல்லாம் ஃபுல்லாக 2B பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ணுறோம். ஃபுல்லாக நல்லா ஷேடிங் பண்ணதுக்கப்புறம் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்றோம். பிளெண்ட் பண்ண அவருடைய முகம் நேச்சுரலாக தெரியுங்க. பாருங்கள், அந்த நடுவில் உள்ள இந்த நாமத்தை மட்டும் விட்டுட்டு மித்த இடங்களெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். பிளெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் ஃபேஸ் வரும் பாருங்கள். ஓகே, நெற்றியெல்லாம் வரைஞ்சாச்சு. நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். ரொம்ப அழுத்தணுங்க. அழுத்த தான் உங்களுக்கு அந்த பென்சில் வந்து ஷேடிங் நல்லா ஷேட் ஆகும். ஓகேவா? இப்போ அவருடைய நாமத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். அது பார்த்திங்கன்னா ஒரு சைடாக, ஆஃப் சைடாக அந்த இதை பிளெண்ட் பண்ணி விட்ருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பி பென்சிலை வச்சு நல்லா ஷேடிங் பண்ணுறோம். அந்த அவருடைய முடியும் அந்த நெத்தியையும் வந்து நல்லா ஷேடிங் பண்ண தான் உங்களுக்கு அது ஒரிஜினல் நேச்சுரல் கிடைக்கும். இதை திரும்ப பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். ஓகே, பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணி விட அவருடைய முடியும் அந்த நெத்தியும் வந்து மெர்ஜ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி விடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 2B பென்சில் எடுத்துகிட்டு இருக்கேங்க. 2B பென்சில் எடுத்து அவருக்கு நெத்திக்கு கீழே உள்ள கண்களின் இடது பக்கம், வலது பக்கம் இதெல்லாம் வந்து நல்லா ஷேடிங் பண்ணுறோம். நான் வந்து திரும்ப கீழே பேப்பர் வச்சுக்கிடுதேங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹேர் வரைஞ்சாச்சு. இந்த ஹேரில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம கையில் ஒட்டி அந்த கலர், அதாவது பிளாக் கலரெல்லாம் கையில் ஒட்டி நம்மளுடைய பிக்சரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கீழே பாட்டமில் ஒரு நல்ல ஒயிட் பேப்பரை A4 சைஸ் ஒயிட் பேப்பரை மடித்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோம். அவருடைய கண்கள் எல்லாம், கண் இமைகள் மூடி இருக்கும். கண் இமைகளுக்கு கீழே உள்ளதெல்லாம் ரொம்ப பிளாக்காக தெரியும். ஸோ அந்த இதெல்லாம் பிளாக்லாம் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உடஞ்சிருக்கிறேன். அதாவது ஐப்ரோ அதையும் நல்ல கருமையாக வரைஞ்சிருக்கிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்துருக்குறேன். உதட்டுக்கு மேலேயே அந்த 2 லைன் வரும் பார்த்திங்களா, அதையும் வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். பாருங்கள், பிளெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் லுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப அழுத்த குணுக்கணும், அதாவது ரொம்ப லைட்டாக ஷேடிங் பண்ண இடத்துல நல்லா அழுத்தம் கொடுக்க பேப்பரை அந்த கலர் நல்லா மெர்ஜ் ஆகும் பென்சிலோட இது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. பாருங்கள், தெரியுது பார்த்திங்களா, உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குது. அதாவது என்னென்னா கண்ணம்பகுதி எங்கெங்கே மேடு பகுதி இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும், கொஞ்சம் உள்பகமாக இருக்கிறத கொஞ்சம் டார்க்காக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா பைப்பி பென்சிலை வச்சு அவருடைய கண்ணுக்கு மேலே உள்ள புருவங்களையும் கண் இமைகளையும் டார்க் பண்ணுறோம். அவர் கண்ணை மூடி இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேங்க. ஸோ அவர் தியான நிலைமையில் இருக்கிற மாதிரி கண்ணை மூடி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். இப்போ கண் இமைகளுக்கு அதாவது இமைகளுக்கு கீழே ஒரு பிளாக் இருக்கும். அதையும் நல்லா பாருங்கள், பிளாக்கை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருக்குறேன். பாருங்கள், பிளெண்ட் பண்ணுறோம். பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல அழுத்தம் கொடுக்கணும். அதாவது முகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கு மூக்குக்கும் சுருக்கங்களும் அதையும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வரைஞ்சி காமிச்சிருக்கிறோம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா 2B பென்சிலை வச்சு கண் இமையும் புருவம், கண் இமைகள் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ண இது நல்லா ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். சில இடங்களில் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அதாவது அவருடைய கண்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த லைன் மட்டும், அவுட்டர் லைன் மட்டும் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அதே போல் மூக்கு பகுதி இப்போ வரைய ஆரம்பிச்சிருக்கிறோம். மூக்கு பகுதியும் பார்த்திங்கன்னா நம்ம 2B பென்சிலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து வரைஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்ணம் பகுதிக்கு வந்தாச்சு. கண்ணம் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப பென்சில் ஷேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து மேடு பகுதி. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சம் தெரியும் போது அதில் ஷேடிங் தெரியாது, பிளாக் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதை லைட்டாக பண்ணிக்கணும்.
திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா இதை பேப்பர் ஸ்டெண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். பாருங்கள், கண் இமைகள் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா? அது பைப்பி பென்சில் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே யூஸ் பண்ணலை. இனிமேல் யூஸ் பண்ணக்கு பார்த்தா அந்த கண் இமைகளும் இந்த கண் இமைகளும் ஒரே போல் கலரில் தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நம்ம பேப்பர் ஸ்டெண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பி பென்சில் அடுத்தால எடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது பார்த்தீங்களா? இப்போ பைப்பி பென்சிலை யூஸ் பண்ணையில தான் அது ஒரிஜினல் லுக் கொடுக்குது பாருங்கள். அந்த இடது கண்ணும் வலது கண்ணும் நல்ல டார்க்னஸ் வருது. அந்த மூக்கு பகுதியிலெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும். அவருக்கு எங்கெங்கே பள்ளம் விழுதோ, அதாவது வெளிச்சம் படாத இடங்கள் எல்லாம் டார்க்காக விழும், வெளிச்சம் படுகின்ற இடங்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்ல லைட்டாக தெரியும். இப்போ இந்த சிலைங்கிறதுல பார்த்திங்கன்னா மேலேருந்து வெளிச்சடிக்கிற சூரிய ஒளி அடிக்கிற என்ன ஆகும், இந்த மூக்குக்கு கீழ்ப்பகுதி எல்லாமே ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ நான் அதுக்கு பைப்பி பென்சிலை யூஸ் பண்ணி அப்புறம் பேப்பர் ஸ்டெண்டை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நடுவில் உள்ள சென்டர் பகுதி, இந்த பகுதியை பார்த்திங்கன்னா நான் 2B பென்சிலை வச்சு கொஞ்சம் நல்ல ஷேடிங் பண்ணுறேன். அதுக்கு மேலே பேப்பர் ஸ்டெண்டை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அதுக்கு மேலே பைப்பி பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த பைப்பி பென்சில் யூஸ் பண்ண என்ன ஆகும், அந்த மூக்கு நேச்சுரலாக, அதாவது ஒரு சிலையில் எப்படி இருக்குமோ கொஞ்சம் பேப்பர்லேருந்து கொஞ்சம் மேடாக வந்த மாதிரி தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூக்குக்கு கீழே உள்ள அந்த ஹோல்ஸை வந்து இன்னும் டார்க் பண்ணுறோம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேல் பகுதியிலேருந்து சூரிய ஒளி அடிக்கையில் உள்பகுதி, அதாவது மூக்கு கீழ் உள்ள பகுதியே பிளாக்காக இருக்கும், அதுக்கு உள்ள பகுதி இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். இப்போ கண்களை எல்லாம் இன்னும் 8B பென்சிலை வச்சு கண் புருவங்களையும் கண் இமைகளையும் நல்லா வரைஞ்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உதட்டு பகுதி பார்த்திங்கன்னா இந்த உதடு வந்து சூரிய ஒளி மேலேருந்து படையில் நம்மளுக்கு இருட்டாக தெரியும். அதனால் அதை நல்ல 8B பென்சிலை வச்சு டார்க்காக வரைஞ்சிருக்கிறோம். அதுக்கு கீழே உள்ள பகுதியை 2B பென்சிலை வச்சு வரைஞ்சிருக்கோம். இது சூரிய ஒளி படுற இடம், அப்போம்போது அது வெள்ளையாக தெரியும். இதை வந்து பேப்பர் ஸ்டெண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம் மேலேயும் கீழேயும். அப்புறம் அந்த உதட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சம் பிளாக் பண்ணணும். ஏன்னா உதட்டு கீழ் பகுதி பார்த்திங்கன்னா அந்த நிழல் விழும், அந்த உதட்டினுடைய நிழல் விழுவதால் அதை நல்லா பிளாக் பண்ணிக்கிடுதோம். இன்னும் பார்த்திங்கன்னா சில பகுதிகள் கொஞ்சம் வெளியுமே தெரியும், அதுக்கு 8B பென்சிலை வச்சு நல்லா டார்க் பண்ணிக்கிடுதோம். இப்போ இது நல்ல நாடி பகுதி சிலையினுடைய கீழ்ப்பகுதி ரொம்ப டார்க்காக தெரியும். ஏன்னா நாடி பகுதி முகத்தில் உள்ள வெளிச்சம் எல்லாம் நாடி பகுதி எல்லாம் கீழே டார்க்காக தெரியும். அப்புறம் அவருடைய கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா 3 கலரில் பிளாக்காக தெரியுது பார்த்திங்களா? சென்டரில் ஒரு பள்ளம், லெஃப்ட் ரைட், அதாவது இடது பக்கம் பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை 8B பென்சிலை வச்சு வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பைப்பி பென்சிலை வச்சு இதை மெர்ஜ் பண்ணி விட்றேன். திரும்ப இந்த சைடு ஃபுல்லாக பைப்பி பென்சில் யூஸ் பண்ணுறோம். பைப்பி பென்சில் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக ஓவராலாக கொஞ்சம் டார்க் தெரியணும் வரைஞ்சி. இப்போ இதுக்கு மேலே நல்லா பேப்பர் ஸ்டெண்டை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் பாருங்கள், பேப்பர் ஸ்டெண்ட் யூஸ் பண்ண உங்களுக்கு கலர் நல்லா மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்குது. இப்போ கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா அதே போல் வரைஞ்சிட்ருக்குறோம். நல்லா பேப்பர் ஸ்டெண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். இந்த பிளெண்ட் பண்ணி விட உங்களுக்கு கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா அந்த பாருங்க தெரியுதுங்களா? அவருடைய கழுத்து பகுதி நடுவில் ஒரு பள்ளம் கிடக்கும், அதாவது நம்மளுக்கு நரம்பு போகுந்தமையா தெரியும் பார்த்திங்களா? அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாகவும் மற்ற இடங்களில் கருமையாகவும் தெரியும். இப்போ நம்ம காது பகுதிக்கு வந்திருக்கிறோம். காது பகுதியை 2B பென்சிலை வச்சு 2 பக்கமும் நல்ல ஷேடிங் பண்ணுறோம். கீழே உள்ள பிளாக் நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு பாட்டமில் ஒரு ஒயிட் ஷீட் வச்சுக்கிடுதோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பேப்பர் ஸ்டெண்டை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்றோம். 2 காது பகுதியும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வெறும் லைட் பிளாக்காக தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதில் உள்ள பகுதிகள் எல்லாம், அதாவது சில பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் உள் பக்கமாக இருக்கிறது காமிக்கிறதுக்கு 5B பென்சிலை யூஸ் பண்ணிக்கிடுதேன். அவருடைய காதில் உள்ள கடுக்கம் கம்மல் வந்து அதையும் அதே போல் 5B பென்சிலை வச்சு ஒரு ஆஃப் சைடாக ஷேடிங் பண்ணிக்கிடுதேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த களத்தில் இருக்கிற நாகத்துக்கு வந்தாச்சு. இதை வந்து ஃபுல்லாக 5B பென்சிலை வச்சு யூஸ் பண்ணிக்கிறதும் ஃபஸ்ட்டு. நடுவில் ஒரே ஒரு லைன் ஒயிட் லைன் தெரியணும் பாருங்கள். இதை நல்லா ஷேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்லா ஷேடிங் பண்ணி முடித்தானே பேப்பர் ஸ்டெண்டை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்றோம். அந்த நாகமும் ஒரிஜினலாக தெரியுங்கிறதுக்காக, அதனுடைய நிழல்லாம் எப்படி விழுங்கிறதுக்காக அதை பாருங்கள் 2 பக்கம் அந்த பள்ளமாக இருக்கும் பார்த்திங்களா? அதனுடைய நகத்துள்ள அந்த பகுதியெல்லாம் நல்லா பிளாக் பண்ணிக்கிடுதோம்.
அப்புறம் பேப்பர் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சிவன் படத்தை எப்படி வரைகிறதுங்கிறத கற்றுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.